Hi guys, good evening. Welcome to our channel TechSpot. ஸோ வீடியோஸ் போட்டு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் வேறு ஒரு ஒர்க்கில் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதனால தான் போட முடியல. சாரி ஃபார் தட். அண்ட் ஹியர் ஆஃப்டர் கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம ஆல்ரெடி HTML பிளேலிஸ்ட் பார்த்துட்ருக்கோம். HTML ஆல்ரெடி ஒரு 6-7 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிமாட்டிக் டேக்ஸ்னால் என்ன HTML அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக HTML5 தான் வந்து சிமாட்டிக் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் நிறைய புது HTML டேக்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னால் HTML4 வந்து ஒரு நார்மல் ஒரு வெப்பேஜ் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுறேன். ஸோ இது வந்து HTML4ன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம வந்து இதை ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சும்மா டம்மி கண்டென்ட் தான் போட்டிருக்கேன் டேக்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு ஹெட்டரு, அப்புறம் ஒரு நேவிகேஷன் மாதிரி வச்சுருக்கேன், ஒரு அதாவது மெனு மாதிரி வச்சுருக்கேன், அப்புறம் சில கண்டென்ட்டில் போட்டிருக்கேன். இந்த எல்லா கண்டென்ட்டுமே நான் எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே வந்து டிவ் டேக்கில் போட்டிருக்கேன். அதாவது நம்ம நார்மலாக உங்களுக்கு தெரியும் HTML நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா டுட்டோரியல்ஸில் சிலது பேசிக் படிச்சிருந்தீங்கன்னா ஹெட்டர் டேகு, நேவிகேஷன் அப்படிங்கலாம் நிறைய டேக்ஸ் இருக்குது. ஸோ அதில் தான் சிமாட்டிக் டேக்ஸ். அதுக்கு முன்னால் HTML4 உங்களுக்கு அந்த மாதிரி டேக்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி டிவ் இல்லை ஸ்பேன் மாதிரி கண்டெய்னர் எலமெண்ட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம டிவ்வே யூஸ் பண்ணாமல் அதுக்கு ரெலவெண்ட்டாக நிறைய டேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தான் சிமாட்டிக் டேக்ஸ். ஸோ சிமாட்டிக் டேக்ஸில் வந்து ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் சிமாட்டிக் டேக்ஸ். ஸோ ஹெட்டர் டேக், nav டேக், செக்ஷன் டேக். ஸோ இப்போ நமக்கு இது இந்த இடத்துல பாருங்கள், இப்போ HTMLங்கிறது இந்த இடத்துல இது ஹெட்டர் தான். ஆனால் ஹெட்டர்னு HTML4 நமக்கு டேக் கிடையாது. அதனால் நம்ம எல்லாமே டிவ்வில் போட்டிருக்கோம். இந்த URL வந்து நேவிகேஷன், அதுக்கும் தனியாக எந்த ஒரு டிவ்வும் கிடையாது, டேக்ஸும் கிடையாது. இப்போ வந்து நேவ்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பர்பஸை வந்து அந்த டேகோட நேம்லேயே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னா அதுதான் சிமாட்டிக் டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த HTML4 இருக்கு பார்த்தீங்களா, இதையே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை HTML5ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்டை நம்ம ஒரு HTML5 சிமாட்டிக் டேக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா மாற்றலாம். ஓகேங்களா? அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அது என்னென்ன டேகு, அது என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுங்கிறத நமக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஹெட்டர், அதாவது ஒரு லோகோ. அந்த இடத்துல லோகோக்கு பதிலாக நான் வந்து டெக்ஸ்ட் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து நேவிகேஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா இந்த டிப்புக்கு பதிலாக ஹெட்டர்னு மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த டிவுக்கு பதிலாக நம்ம நேவ்னு மாற்றிக்கலாம். இது வந்து ஒரு நேவிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹெட்டர் காம்பனண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் ஹெட்டருங்கிற டேக் யூஸ் பண்ணி அதை இது பண்ணிக்கணும். அப்புறம் நேவிகேஷனுக்கு நேவ்னு இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் வேறு என்ன டேக்ஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். சிமாட்டிக் டேக்ஸில் இந்த டெக்ஸ்ட் எப்படிங்கிறது செக்ஷன். இந்த செக்ஷனுங்கிறது எப்படி எதுக்கு அப்படின்னா, இப்போது ஹெட்டர் ஓகே, ஹெட்டர் மாதிரி நமக்கு இன்னும் நிறைய இருக்குது, ஃபூட்டர் இருக்குது. நம்ம இன்பிட்வீனில் ஒரு வெப்சைட்டில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும் கரெக்டாக. அது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக சிமாட்டிக் டேக்ஸில் அது பர்பஸ்க்கு டேக் கொடுக்க முடியாதுங்கிறதுனால காமனாக செக்ஷன் மட்டும் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்போ பாருங்கள், இப்போது இது ஒரு டிவ்வு, இது ஒரு டிவ்வு, இது ஒரு டிவ். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக்ஷன் அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இது ஒரு செக்ஷன், இதே மாதிரி இது ஒரு செக்ஷன். நீங்கள் வெப்சைட்டில் வந்து ஹோம், அபவுட், சர்வீசஸ், ப்ரைஸிங், டெஸ்டிமோனியல்ஸ் அப்படின்னு மேலே லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஹெட்டிங்கோட அதுக்கான கண்டென்ட் வரும் பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த ஒரு பார்ட்டு தான் வந்து செக்ஷன். ஒரு வெப்பேஜில் அதுவும் ஹோம் பேஜாக இருந்துச்சுன்னா ஒரு 5 to 7 வரைக்கும் செக்ஷன்ஸ் இருக்கும், ஹெட்டர் ஃபூட்டர் தவிர்த்து.
ஸோ அது எல்லாத்துக்கும் இண்டிபெண்ட்டாக டேக் கொடுத்தா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக காமனாக செக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேக் கொடுத்தாங்க, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் வந்து செக்ஷன் ஃபூட்டர், ஹெட்டர் மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபூட்டர்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ அதுக்கு இதை வந்து இந்த டிவை வந்து நான் ஃபூட்டராக மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து HTML5 கோட் பண்ணுறப்ப இந்த மாதிரி எல்லாத்துக்குமே டிவ்னு யூஸ் பண்ணாமல் அதுக்கு ரெலவெண்ட்டான HTML செமாண்டிக் டேக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. அப்புறம் ஃபிக் ஆப்ஷன், இதெல்லாம் வந்து இமேஜுக்கு ரிலேட்டடாக நம்ம வந்து HTML வந்து எப்போ இமேஜஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த இமேஜஸ் யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து ஃபிகர், ஓகேங்களா. ஃபிக் கேப்ஷனுங்கிறது நீங்கள் என்னென்னா அந்த அந்த இமேஜுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இமேஜ் HTML ஃபீச்சர்ஸ் தான் டிசைட் பண்ணுது, அதாவது அந்த இமேஜுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபிக் கேப்ஷன் டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே. ஃபிக் கேப்ஷனுங்கிறது இமேஜோட டைட்டில். அப்புறம் இந்த மெயின்ங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மெயின் கண்டென்ட் ஆஃப் த டாக்குமெண்ட். உதாரணத்துக்கு பாடி டேக்குக்கு அடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற விஷயத்த மெயின் டேக்குள்ளே நம்ம போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாடிக்கு அப்புறம் இந்த டோட்டல் இதையும் மெயினில் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஹெட்டர் ஃபுட்டருக்கு இன்பிட்வீன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த செக்ஷனை வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க, மெயின் டேக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மெயின் டேக்குங்கிறது ஒரு இடத்துல, இப்போ ஹெட்டர் ஃபுட்டர் எப்படி மெயின்ங்கிறது ஒரே ஒரு மெயின் டேக் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் செக்ஷன் மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. பாடிக்கு அப்புறம் இருக்கிற ஹோல் கண்டென்ட்டையும் மெயினில் போட்டாலும் ஓகே, இல்லை ஹெட்டர் ஃபுட்டர் தவிர்த்து விட்டுட்டு இன்பிட்வீன் இருக்கிற மீதி இருக்கிற செக்ஷனையும் குரூப் பண்ணுறதுக்கு மெயின்லையும் போடலாம் நம்ம. ஓகேவா. அப்புறம் அசைடுங்கிறது என்ன அப்படின்னா சில வெப்சைட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, லைக் இந்த இடத்துல ஒரு டோட்டலாக ஒரு கண்டென்ட் இருக்கும், இந்த சைடில் ஆடு ரன் பண்ணுறதுக்காக இந்த சைடில் ஒரு கேப் போட்டிருப்பாங்க, இல்லைனா சென்டரில் கண்டென்ட் வச்சுட்டு இந்த சைடு ஆட் ரன் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. அங்கே சில செக்ஷன்ஸ் போடுவாங்க. உதாரணத்துக்கு அவங்களோட ப்ரொமோஷன்ஸ் போடுவாங்க, அவங்க ஏதாவது நடத்துகிறாங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் போடுவாங்க, அதில் கொடுக்குற ஆஃபர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சைடு சென்டர் ஆஃப் த கண்டென்ட் இல்லாமல் சைடில் நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அசைடுங்கிற டேக்கில் போடலாம். ஸோ இங்கே நான் சிஎஸ்எஸ்லாம் நான் வந்து பண்ணலை, ஸோ அதனால் அந்த அசைட் செக்ஷனுங்கிறது உங்களுக்கு தெரியல. ஸோ நான் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு அசைட் போடுறேன். ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி லைக் இதுதான் ஒரு வெப்பேஜ்னு வச்சுக்கோங்க, இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் உங்களுக்கு கண்டென்ட் போடணும் அப்படின்னா சைட் செக்ஷனில் போட்டுக்கலாம். ஓகே. அப்புறம் மார்க்குங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணுறதுக்கான டேக் தான் மார்க். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த HTML5 இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த HTML5 மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம சிஎஸ்எஸ்லேயே அதெல்லாம் ஹைலைட் பண்ணிக்க முடியும். ஒரு இதுக்காக டேக்கும் சில நிறைய அலைன்மெண்ட்ஸ் ஃபார்மேட்டிங் டேக்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இது ஒரு மார்க்குன்னு நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுக்கும் எல்லோ கலரில். மேடம் சொல்லுங்கள், நான் HTML5 நான் ரன் பண்ணல. அது பார்த்தீங்களா. ஸோ இமேஜஸ்லாம் ரன் ஆகலை. ஓகே. அதுக்கப்புறம் மார்க்குக்கு அப்புறம் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நான் இந்த கண்டென்ட்டுக்கு அப்படியே அதாவது இண்டிபெண்ட் கண்டென்ட்னு கொடுத்துருப்பாங்க. டிஃபைன்ஸ் இண்டிபெண்ட் செல்ஃப் கண்டெய்ன் கண்டென்ட். அதாவது இப்போ நம்மளோட வெப்சைட்லேயே நம்ம வந்து நம்மளோட வேற ஒரு ப்ராடக்ட்டுக்கான இதை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ஆர்டிக்கல் டேக்கில் போடலாம். நம்மளோட ஒரு ப்ராடக்ட்லேருந்து இன்னொரு ப்ராடக்ட் கொண்டு போகிறோம். இப்போ அமேசான்லேருந்து அமேசான் ப்ரைமுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நம்ம இப்போ இருக்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் வெப்சைட், அந்த வெப்சைட்டுக்கும் அந்த கண்டென்ட்டுக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் இருக்காது. அது வந்து வேற ஒரு வெப்சைட்டுக்கான
கண்டென்ட்டாக இருக்கும். irrelevant ஆஃப் த பர்டிகுலர் வெப்சைட்டாக இருக்கணும் உங்களுக்கு. அந்த கண்டென்ட் வேறு இண்டிபெண்ட் கண்டென்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஆர்டிக்கல் செக்ஷன். இதில் நார்மலாக நீங்கள் ஆர்டிக்கிள் போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அந்த மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஆர்டிக்கல் டேக்ஸில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டிக்கல் இண்டிபெண்ட் போடுறேன். இண்டிபெண்ட் கண்டென்ட். ஓகேவா? அப்புறம் வந்து ஸோ இந்த சிமாட்டிக் டேக்ஸில் வந்து நம்ம மேஜராக எப்போவுமே வந்து இந்த ஃபஸ்ட்டு 4 பார்த்தீங்களா, இதுதான் வந்து மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்கிங் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இதில் இருந்தாலுமே வந்து இந்த நாடு யூஸ் பண்ணுவாங்க. ரிமைனிங் இருக்க திங்ஸ்லாம் இருக்குது. HTML இந்த மாதிரி டேக்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். பட் அதோட யூஸ் கேஸ் நம்ம வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இது யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 4 மட்டும் ரெகுலராக எல்லாருமே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஹெட்டர்னா ஹெட்டரில் போடுறது, ஃபுட்டர்னா ஃபுட்டர் டேக் யூஸ் பண்ணுறது, நேவிகேஷனுக்கு நேவ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் இது ரிமைனிங் செக்ஷன்ஸ்லாம் செக்ஷனில் போடுறது. இதை வந்து மேஜராக எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ரிமைனிங் திங்ஸ் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால் பெரிய இம்பேக்ட் இல்லாதுங்கிறதுனால அவங்களும் அதை பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. பப்ளிஷிங் கம்பெனி இந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இந்த மாதிரி டேக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி டேக்ஸோட மெயின் பர்பஸே என்னென்னா அந்த பர்டிகுலர் வெப்பேஜோட SEO வந்து நமக்கு நல்ல ரேங்கிங் கொடுக்கும். ஸோ பப்ளிஷிங் கம்பெனி டே டு டே அவங்களுக்கு கண்டென்ட் மாறிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க இந்த மாதிரி சிமாட்டிக் டேக்ஸ்க்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது வந்துட்டு ஒரு நார்மல் வெப்பேஜில் ஒரு வெப் அப்ளிகேஷன்னா ஃபஸ்ட் இருக்கிற 4 டேக்ஸே வச்சு அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ரிமைனிங் டேக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த டீட்டெயில்ஸும் சம்மரிங்கிறதும் ஒரே இதுதான், லைக் ஒரே பர்பஸில் யூஸ் பண்ணுற 2 டேக்ஸ். என்னென்னா நம்ம வந்து ஒரு சில செக்ஷன்ஸ் இருக்கும். அந்த செக்ஷன்ஸில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கணுன்னா இதை கிளிக் பண்ணுங்கிற மாதிரி கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செக்ஷன்ஸை தான் இந்த டீட்டெயில்ஸு சம்மரியில் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்த்தீங்களா, கிளிக் டு லேர்ன் மோர் அபவுட் HTML. இங்கே ஒரு இங்கே ஒரு ஏரோ மார்க்கோ இல்லை ஒரு பட்டனோ வச்சு இதை கிளிக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்லாம் ஷோ பண்ணுறோம்ல, அந்த மாதிரி செக்ஷன்ஸை இந்த டீட்டெயில்ஸில் போடுவாங்க. அதில் வர டைட்டிலை வந்து சம்மரியாக போடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டைம். நம்ம வெப்சைட்டில் டைம் எங்கேயாவது மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டைம் டேக் யூஸ் பண்ணணும். ஸோ 2M ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் சிமாட்டிக் டேக்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த சின்ன சின்ன வார்த்தையிலே புரிஞ்சிருக்கும். முக்கியமாக இந்த 4 டேக்ஸை எப்போவுமே நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரிமைனிங் டேக்ஸ் ஓகே. ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.